அல்சர் உள்ளவர்கள் நோன்பு வைக்க முடியாததால் பரிகாரம் செய்து கொள்ளலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது நோன்பு வைப்பதற்கு நோயாளிகளுக்கு அல்லாஹ் சலுகை கொடுத்துருக்குறான். பிரயாணத்தில் இருக்கிறவங்களுக்கும் சலுகை கொடுத்துருக்குறான். என்ன சலுகை என்று கேட்டால், தற்காலிகமாக விட்டுட்டு பிறகு வைக்கலாங்கிற சலுகை. அறவே விடுற சலுகை என்று சொல்லப்படல. இப்போ மண்கான மின்கும் மறியலன், உங்களில் யார் நோயாளியாக இருக்கிறாரோ, அவ் அலா சஃபரின் அல்லது பயணத்தில் இருக்கிறாரோ, ஃபைத்தத்தும் மின் ஐயாமின் உகர், வேற ஒரு நாளில் அந்த நோன்பு வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அப்போ நோயாளிகளுக்கு உள்ள சலுகை எப்படிப்பட்டதாக இருக்குன்னு கேட்டால், அவர்கள் அப்போதைக்கு வைக்க வேணாம். நோயின்னா நீங்கிரும், நோயாகவே காலமெல்லாமல் இருப்பான். அந்த நோயை பற்றி அது சொல்லலை, வந்துட்டு போகிற நோயை பற்றி சொல்லுது. ஒரு நோய் வந்துருச்சு, வயிற்று வலியாக இருக்குது, இன்றைக்கி நோன்பு வைக்கல. வயிற்று வலின்னா நோன்பு வைக்க முடியாது, மருந்து சாப்பிடணும், பல விஷயங்கள் இருக்குது. அடிக்கிற வயிற்று போக்காக இருக்கும். ஏற்கனவே பட்டினியாக இருந்து வயிற்று போக்கும் போணுச்சுன்னு சொன்னால் குளுக்கோஸ் இல்லாமல் ஆள் பெரிய பாதிப்புக்குள்ளாயிருவான். அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும்போது நோன்பு விட்டுற வேண்டியதுதான். விட்டுட்டு உடம்புல ஆரோக்கியமானதுக்கு பிறகு, ரமலான் மாதத்துக்கு பிறகு, வேறு ஒரு மாதத்தில் வேறு ஒரு நாளில் அந்த நோன்பை என்ன செய்யணும், திருப்பி கடனாக வைத்து விட வேண்டும். கல்லாவாகனா கடனாக வைத்து விட வேண்டும். அப்போ அந்த மாதிரியான ஒரு நோயை பற்றி தான் குர்ஆனில் இருக்கிறது. நோயாளியாக இருக்கிறீங்க, பிரயாணத்தில் இருக்கிறீங்க, பிரயாணத்தில் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பிரயாணத்தில் சரி, ரமலானில் ஒரு 5லேருந்து ஒரு 8 வரைக்கும் வெளியூருக்கு போகிறீங்க, ஒரு தேவைக்காக வேண்டி 3 நாள் நோன்பு விட்டுருங்க. ஊருக்கு வந்துடுவீங்களா, பெருநாள்லாம் கழித்த பிறகு எப்போ வசதி இருக்கோ அது 3 வச்சுருங்க. அப்போ பிரயாணிகளுக்கு ஒரு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது, நோயாளிகளுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த சிலருக்கு நோற்கவே முடியாது. அவங்க என்ன செய்கிறது, அப்படி சொல்லி ஹதீஸில் வரல. எப்படி அறவே நோக்க முடியாமல் ஒருத்தனை இருந்தான்னு சொன்னால் இன்னொரு நாளில் வைக்கணும்போது அதில் கட்டளையிட்டு இருக்கிறான். இன்னொரு நாள் வைக்க முடியாட்டி சில நோய்கள் அப்படி இருக்கும். சில நோய்கள் வந்துருச்சுன்னு சொன்னால், அது முற்றிப்போன சர்க்கரை நோய், அவர் இன்சுலின் போடுறாரு, அதை டயாலிசிஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்டார். இவருக்கு குணமாகுமா? இப்போ நவீன காலத்து இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவத்தின் பிரகாரம் அந்த நிலையிலே தக்க வைக்கிறதே சந்தேகத்துக்குரியது. டயாலிசிஸ் பண்ணினாங்கல்ல, அது 5 டயாலிசிஸ் 4 3 2 ஆக்கிட்டு ரிவர்ஸில் வர முடியுமான்னா, இது வரைக்கும் கண்டுபிடிக்கப்பட்ட மருத்துவ முறைகளில் அப்படி ஒன்றும் கிடையாது. அப்போ என்னவாகும், அந்த இன்சுலினில் கடந்து டயாலிசிஸ் போயிட்டாங்கன்னு சொன்னால் வாரத்துக்கு 1ம்பாங்க, ஒரு வாரத்துக்கு 2ம்பாங்க, ஒரு வாரத்துக்கு 3ம்பாங்க, அப்புறமேல அப்படியே போய்கிட்டே இருக்கும். டயாலிசிஸ் இல்லாமல் வாழ முடியாதுங்கும் போது இவன் என்றைக்கு குணமாக என்றைக்கு நோன்பு வைக்க போகிறான். அப்போ இந்த நோய் என்ன செய்யாது, இன்னொரு நாளைக்கு வைக்கணுங்கிற மேட்டரில் அது வரவே வராது. அதே மாதிரி நீங்கள் அல்சருங்கிறீங்க, அல்சர்லேயும் அந்த மாதிரியான மருத்துவரை சொல்லிட்டாங்க அல்சர். ஆனால் அல்சருக்கு மருத்துவம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அல்சருக்கு மருத்துவம் செஞ்சு அதை குணமாக்கலாம். குணமாயிருமாக இருந்தால் அவர் குணமானவன்னு வைக்கிறான் இல்லான்னு நினச்சி அப்போ விட்டுருங்க. குணமான பிறகு என்ன செய்யுங்க, வைக்க வாய்ப்பு இருந்தால் வைங்க. குணமே ஆகலைன்னு சொன்னால் நீங்கள் கொள்ளையும் வராது. அந்த மாதிரி உள்ள நோய் இருக்குது. அதே மாதிரி தள்ளாத பயங்கரமான தள்ளாத வயசில் உள்ளவர்களுக்கு அவங்களுக்கு போதுமான உணவு நிறைய சாப்பிட முடியாது. நிறைய போதுமான அளவு சாப்பிட்டா தான் அந்த உடலுக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும். அவங்களுடைய சாப்பாடை என்ன செய்வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக 5 தடவை 6 தடவை சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியாக உள்ள ஒரு ஆளை நோன்பு வைக்க முடியுமான்னா முடியாது. இந்த முதுமை ரிவர்ஸில் இளமை ஆகுமா? முதுமை இருக்கிறவர் இளமையானவனை திருப்பி வைக்க முடியுமானா வைக்க முடியாது. அப்போ மனிதர்களில் அதாவது குணமாகும் நிலையில் நோய் உள்ளவர்களும் இருக்கிறார்கள், குணமே ஆகாத நோய் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். அப்போ அவர்களுக்கு நோன்பு வைக்க வேண்டாம் என்கிற மாதிரியான வாசகம் இங்கே வரல. குர்ஆன்லையோ ஹதீஸ்லையோ நேரடியாக நம்ம தேடின வரைக்கும் 1 அங்கே கிடக்குமா தெரியலை. நம்ம தேடின வரைக்கும் இந்த மாதிரி உள்ள ஆளுக்கு அறவே வைக்க தேவையில்லை என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதாரம் இல்லை. அதே நேரத்தில் தற்காலிகமான ஒரு நோயாளி விட்டுடலாம்ல, நிரந்தர நோயாளி விட்டுற போகிறான். விட்ட பிறகு குணமானதை நான் மறுபடியும் வைக்கணும், குணமாகட்டி அந்த கேள்வி வராதில்ல, அதுலேருந்து எடுத்துடலாம்ல. அவர் ஒரு இன்சுலின் சக்கரை வியாதிக்காரராக இருக்கிறாரு, அவருக்குள்ள சலுகை என்ன, இன்னொரு நாளில் வைக்கணுங்கிறது. அப்போ இப்போ வைக்கவே தேவையில்லை, வைக்காமல் இருப்பார். இன்னொரு நாள் வருமா அவருக்கு? இன்னொரு நாள் வராது. அப்போ இன்னொரு நாள் வந்தால் அதனை வைக்க முடியும். அதனால் அவருக்கு அந்த நோன்பு கடமை இல்லைங்கிற ஒரு முடிவு தான் அதிலிருந்து எடுக்க முடியும். சாதாரண ஒரு குணமடைகிற நோன்புக்கே சலுகை என்று சொன்னால் அவன் இன்னொரு நாள் அவனுக்கு அடைய மாட்டானே. ஆரோக்கியமான நிலையில் இன்னொரு நாளே அவனால் அடைய முடியாது. போக போக இன்னும் பலவீனமாக தான் போவான். அடுத்த வருஷம் வரும்பொழுது இன்னும் பலவீனமாக இருப்பான், அந்த நோம்பை வைக்க முடியாது. அதுக்கு அடுத்த வருஷம் வரும்போது இன்னும் பலவீனமாக இருப்பான், அந்த வருஷம் நோம்பை வைக்க முடியாது. அப்போ எப்போ வேணாலும் வைக்க முடியாதுன்னு வரும்போது அவனுக்குரிய கட்டளை என்னென்னா இன்னொரு நாளில் வைக்கணுங்கிறதானே. இன்னொரு நாள் தான் வராத,
ஏன்ப்பா வைக்கலை, எனக்கு குணமடையலை, இன்னொரு நாள் வைக்கிறதுக்கு நான் பிடிச்சி வச்சுக்கிறேன், அதில் கேட்க மாட்டான். அப்போ அந்த ஒரு ரூல் பிரகாரம் பார்க்கும் பொழுது இந்த நோய் தீராத நோய் இருக்கும் இல்லையா, அதாவது ரிவர்ஸில் குணமடைஞ்சு வராமல் அது முத்தி கொண்டே போகிற நோய்கள், அந்த முத்தி கொண்டே போகிற நோய்கள் வந்து இருந்து ஒருத்தர் நோன்பு வைக்காமல் இருப்பாரையானால் அவருக்கு பரிகாரம் உண்டான. ஏன் பரிகாரங்கிறது வந்து ஏதாவது தப்பு செஞ்சால் தானே பரிகாரம். இவனு தான் கடமையாகலையே. இப்போ நோன்பு கடமையாகலையோ, கடமையை தவறுனது தானே பித்தியான்னு பரிகாரம் கொடுக்கணும். கடமையை ஆவாட்டி அவரையும் ஏன் கொடுக்கணும்? இப்போ பித்தியாண்டா பரிகாரம் எதுக்கு? எனக்கு நோன்பே கடமையாகலை, நான் எனக்கு பரிகாரம் கொடுக்கணும். கடமையாக ஆகி அந்த ஒரு நோன்பை விட்டுருந்தா தான் நீ உனக்கு நோன்பு கடமையாகி நீ விட்டு விட்டாய், அதுக்கு பதிலாக நீ என்ன செய்ய, இந்த மாதிரி ஃபிதியாங்கிற ஒரு ஏழைக்கு ஒரு நோன்புக்கு ஒரு ஏழைக்கு உணவு கொடு அப்படின்னு சொல்லி அந்த ஃபித்தை சொல்லலாம். அது கிடையாது. ஆரம்ப காலத்தில் வந்து அந்த ஃபிதியாங்கிற இஸ்லாத்தில் இருந்துச்சு. ஆரம்ப காலம் என்று சொன்னால் நோன்பை கடமையாக்குன அந்த ஆரம்ப காலத்தில் நோன்பு கடமையானவர்கள் விரும்பினால் நோன்பை வைத்து கொள்ளலாம், விரும்பினால் ஒரு நோன்புக்கு பதிலாக ஒரு ஏழைக்கு யார் சக்தி உள்ளவங்களுக்கு தான். அலல்லதீன யுத்திய குணகு, யாருக்கு நோன்பு வைக்க சக்தி இருக்கிறது அவர்களுக்கு ஃபிதியத்துன் தாமு மிஸ்கீன், ஒரு ஏழைக்கு உணவளித்தல் என்கிற ஃபிதியா, அதாவது ஒரு பரிகார தொகை அவர்கள் மீது கடமை இருக்குது. இது ஆரம்பத்தில் உள்ள சார் நோன்பு கடமையாக்கணும்னு அந்த மக்கள் பயிற்சி எடுக்கலை, பழகலை. அதனால் அல்லாஹ் என்ன கட்டளையிட்டான்னா, நோன்பு தான் கடமை. நீங்கள் கடமையான ஆளுக்கு திரகாத்திரமாக இருந்த ஆட்கள் கூட ஒரு நோன்பை வைப்பதற்கு பதிலாக ஒரு ஏழைக்கு உணவு கொடுக்கலாம் அப்படின்னு ஆரம்பத்தில் அந்த சட்டம் இருந்துச்சு. ஏன்னா நோன்பு கடமையாக இருந்து அதை விட்டுறாங்க, அதுக்கு பரிகாரம் இருந்துச்சு. பிறகு என்னவாச்சு, அது வேறு ஒரு வசனம் வந்து ஃபமன் ஷஹித மின்கு முஷஹர ஃபல் யஸ்முஹு, யார் ரமலானை அடைந்து விட்டாரோ அவர் நோன்பு தான் வைக்க வேண்டும், நோன்புக்கு பதிலாக ஃபிதியா கொடுக்குறது இல்லைன்னு ஆயிடுச்சு. அதனால் இந்த ஃபிதியாங்கிறது வந்து நோன்பு கடமையாக இருந்து செய்யாமல் இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கு உள்ள ஒரு பரிகாரம். அது ஒரு காலத்தில் அப்படி அனுமதிக்கப்பட்டு இருந்துச்சு. பிறகு என்ன வாச்சிருந்தா நோன்பு தான் வைக்கணும், அதுக்கு பதிலாக ஏழைக்கு சாப்பாடு கொடுக்க கிடையாதுன்னு ஆயிடுச்சு. அதனால் வந்து ஃபிதியாங்கிற டாப்பிக்கை நோன்புக்கு இப்போ கிடையாது இந்த காலகட்டத்தில். இந்த காலகட்டம் இல்லை, இந்த மாற்றப்பட்டதுக்கு பிறகு உள்ள காலகட்டத்தில் வந்து நோன்பு வைக்கலை அதனால் இப்போ ஃபிதியா கொடுக்குறேன்னு சொல்ல முடியாது. சக்தி உள்ளவனாக இருந்தால் பிறகு வைக்கணும், அது அவனுடைய கடமை. சக்தி இல்லாதவனாக இருந்தால் நோன்பே கடமை இல்லை. கடமை இல்லாட்டி இருந்து ஃபிதியா கொடுக்கணும், ஃபிதியாவும் இல்லை. அதனால் அல்சராக இருக்கட்டும், சுகராக இருக்கட்டும், தள்ளாத ஒரு முதுமையாக இருக்கட்டும், அவங்கள எல்லாம் கேட்க மாட்டான். எல்லாம் பொதுவான ஒரு இஸ்லாத்தில் ஒரு ரூல் இருக்கிறது. 2வது அத்தியாயத்தில் 286வது வசனத்தில் அல்லாஹ் வந்து ரூலை நமக்கு சொல்லித்தர்றான். பொதுவான பல விஷயங்களுக்கு இந்த வசனம் வந்து தீர்வாக அமையும். அந்த பொதுவான விஷயம் என்னென்னு கேட்டால், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஸாஹா, எந்த ஒரு ஆத்மாவையும் சக்திக்கு மீறி அல்லாஹ் சிரமப்படுத்த மாட்டான். அல்லாஹ் வந்து செய்யின்னு ஒரு ஆர்டர் போடுவதாக இருந்தால் அது சக்தி உள்ளதை தான் செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லிவிட்டான். அதே மாதிரி வந்து ஒரு துவா செய்யுமாறு அல்லாஹ் நமக்கு கற்றுத்தர்றான். ஒலா தஹ்மில் அலைனா யுஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபலினா, எங்களுக்கு முன்னால் உள்ள மக்கள் மீது சுமத்தியது போன்ற சிரமத்தை எங்களுக்கு சுமத்திராத இறைவா. ஒலா துஹம்மில்னா மாலா தாக்கத்தில் நாபிகி, எங்களுக்கு தாக்கத்து இல்லாத சக்தி இல்லாத காரியங்களை எங்கள் மீது சுமத்தி விடாதே. அப்படி கேட்க சொல்கிறான்னா சுமத்த மாட்டான்னு அர்த்தம். நம்மளை எல்லாம் கேட்க சொல்கிறான்னு கேட்டால் எதை கேட்க சொல்லுவான்? அவன் எதை செய்வானோ செய்ய இருக்கிறானோ அதுதான் அவங்களை கேட்க சொல்லுவான். அப்போ எங்களுக்கு சக்தி இல்லாத ஒன்றை எங்கள் மீது சுமத்தாதே என்று பிரார்த்தனை செய்ய சொல்கிறான் என்று சொன்னால் அப்போ நம்ம என்ன விளங்கிக்கிறனே, அல்லாஹ் வந்து சக்தி இல்லாத சுமத்த மாட்டான். அவள் தற்காலிக நோயாளியாக உள்ளவனே நீ வேறு நாளில் வைக்கும்போது தள்ளாத நோயாளி வச்சு தான் அவனு சொல்லுவானல்ல, தள்ளாத நோயில் இருக்கிறவனை வச்சு தான் அவனு சாவடிப்பானான்னு கேட்டேன். சாவடிக்க மாட்டான். தண்ணீரை பயன்படுத்த முடியாத குளிருக்காக வேண்டி தயமம் செய்கிறான்ல. அப்போ அந்த மாதிரியான ஒரு இரக்கமுள்ள இறைவன் வந்து அவங்கள் மீது நோன்பை வந்து கடமையாக்க மாட்டான். எப்போ நோன்பு கடமையாகவில்லையோ அவங்க வந்து எந்த ஒரு பரிகாரமும் கொடுக்க தேவையில்லை.